அனைவருக்கும் வணக்கம். ஏடிபிஎன்ஸிலிருந்து உங்கள் பிரகா. எல்லாருக்கும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் டு எவ்ரி ஒன். வாங்க நம்மளோட அன்சங் ஹீரோ சீரீஸில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அவன் சிறுவன், வயசு ரொம்ப 15லேருந்து 18க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவனோட வீரியம் அன்றைய ஆங்கிலேயர்களை நடுநடுங்க செய்தது. ஆம், அவன்தான் குதிராம் போஸ். 1889 டிசம்பர் 3 பெங்காலில், அதாவது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஹபிப்பூர் அப்படிங்கிற ஊரில் குதிராம் போஸ் பிறக்கிறார். ஸோ பிறந்து அவர் ரொம்ப சின்ன வயசாக இருக்கப்போ அவங்க தாய் தந்தை இறந்துடுறாங்க. பட் சின்ன வயசுலேருந்தே விடுதலை கதைகள் கேட்குறது தான் அவருக்கு மிக விருப்பம். 1902-3 சகோதரி நிவேதிதா மற்றும் அரவிந்தோ அவங்களோட சுதந்திர போராட்ட எழுச்சிமிக்க உரைகள் எல்லாம் கேட்டு வளர்றாரு. அனுசிலான் சமிதி அப்படிங்கிற ஒரு புரட்சிகர அமைப்பில் தன்னை இணைச்சிக்கிறாரு. இந்த அனுசிலான் சமிதி தான் அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை போராட்டங்களை நடத்தி கொண்டு இருந்துச்சு. ஸோ அதில் தன்னை இணைத்து கொள்கிறாரு. 1908 அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் மாஜிஸ்ட்ரேட் வெறும் சிறு குற்றங்களுக்கு தேச துரோக வழக்குகளை போட்டு மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்துட்ருக்காரு. அதனால ரொம்ப அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே முடக்க ஆரம்பித்தோன்னே அவரை எப்படியும் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அட்டெம்ப்ட் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை கொள்கிற அட்டெம்ப்ட் எப்படியோ மிஸ் ஆயிடுது. ரெண்டாவதும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. குதிராம் போஸ் அவர் கூட பிரஃபுல்லா செக்கி அப்படிங்கிற ஒரு நண்பரும் இணைஞ்சிக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேவு பார்க்குறாங்க. அவங்களோட கிங்ஸ்ஃபோர்டோட எங்கே போகிறாரு வராருங்கிறது எல்லாத்தையுமே பள்ளி சிறுவர்களை போல் 2 பேரும் சேர்ந்து அதை ரொம்ப உளவு பார்த்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கண்காணிக்கிறாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு இது தெரிய வருது. அவங்களும் பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்போ பீகாரில் முசாஃபர்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிரிட்டிஷ் கிளப் இருக்குது. அந்த கிளப்புக்கு அடிக்கடி வர்றதை இவங்க கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை ஃபுல்லாக நோட்டமிடுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் உளவுத்துறையால் இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இவங்க இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போது 1908 ஏப்ரல் 30 ஒரு வண்டியில் அவர் வராரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க பிரஃபுல்லா செக்கியும் நம்ம ஹீரோ குதிராம் போஸ் அவரும் சேர்ந்து வெடிகுண்டு தாக்குதலை அவர் மேலே நடத்துகிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக, ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டவசமாக கிங்ஸ்ஃபோர்ட் தப்பிச்சிடறாரு. ஆனால் பிரிங்லே அப்படிங்கிற அவரோட ஒய்ஃபும் அந்த மகளும் இன்னொரு வண்டியில் அதே மாதிரி ஒரு கேரேஜில் இருந்து தொட்டு அவங்க மேலே அந்த தாக்குதல் நடந்து அந்த 2 பிரிட்டானிய பெண்களும் உயிரிழக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் குதிராம் போஸும் பிரஃபுல்லா செக்கியும் வேற திசையில் தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் பிரஃபுல்லா செக்கி ரயிலில் போயிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு பிரிட்டிஷ் இன்ஸ்பெக்டரால் பார்த்து அவரை இன்டராகிரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு அவர் தன்கிட்ட இருந்த ரிவால்வரால் அவரை தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆனால் குதிராம் போஸ் வெறும் கால்களோட ஒரு சேற்றிலையும் சகதியிலிருந்து கிட்டத்தட்ட 20 மைல் 40 கிலோமீட்டர்கள் நடந்து வைனி அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தை அடைகிறாரு. இப்போ அது பூசா ரோட் ஸ்டேஷன், பீகாரில் இருக்க பூசா ரோட் ஸ்டேஷன் சொல்கிறோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா அங்கே அவரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவர் ஏதோ சமாளிக்க பார்க்குறாரு, முடியல. அவங்கள கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வரலாற்று விசாரணை தொடருது நீதிமன்றத்தில். அவர் எந்த விதமான ஒரு பயமும் தயக்கமும் இல்லாமல் நீதிமன்றத்தில் போய் சொல்றாரு, என் தாய் நாட்டுக்காக நான் போராடினதுக்கு எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, வந்தே மாதரம் அப்படின்னு வீர முழக்கம் செய்கிறாரு. ஸோ அந்த கேஸ் நடக்குது. அந்த கேஸ் ஒரு 2-3 மாதம் நடந்து அப்புறம் அப்பீல்லாம் பண்ணி திரும்ப கடைசியாக குதிராம் போஸ்க்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்க எல்லாருமே, பெங்காலில் இருக்க எல்லாருமே அந்த ஸ்டேஷன்லையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி அவரோட வீரத்தீர செயல்களை கேள்விப்பட்டு அவரை பார்த்து வந்தே மாதரம் சொல்றதுக்கும் மிக அதிக அளவில் குமிறாங்க. ஸோ அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. அப்போதைக்கு லேசா புன்னகை புரிகிறாரு நீதிமன்றத்திலே. அப்போது நீதிபதி கேட்குறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையோட விவரம் உங்களுக்கு புரியுதா, ஏன்னா இங்கிலீஷில் சொல்கிறத புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குதிராம் போஸ் எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் எதையாவது சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கேட்குறாரு. அதுக்கு குதிராம் போஸ் ஆமாம், நீங்கள் இப்போ எனக்கு நேரம் தந்தால் உங்களுக்கு எப்படி வெடிகுண்டு செய்கிறது, பாம் செய்கிறதுன்னு நான் கற்றுத்தருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஸோ அவரை இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. 1908 ஆகஸ்ட் 11 காலை 6 மணிக்கு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. முகத்தில் ஒரு சிரிப்போடையும் ரொம்ப வீர நடை போட்டு வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புன்னகையோட அந்த
அந்த தியாகத்தை அவர் செய்கிறாரு. அவர் காலமாகிறாரு. ஸோ மரண தண்டனை நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அது அவருக்கு நடந்த சப ஊர்வலத்தில் வந்து மக்கள் வந்து பூக்களை பொழிஞ்சு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக வந்து சுதந்திர போராட்ட முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு அந்த ஊர்வலத்துக்குள்ள போகிறாங்க. இன்னைக்கு வந்து குதிராம் போஸோட நினைவிடம் வந்து முசாஃபர்பூர் பீகார்ல இருக்க புர்கி கந்தக் வாத்தக்கரையில் அமைஞ்சிருக்கு. அந்த புர்கி கந்தக் வந்து கங்காவோட ஒரு துணை நதி. இட்ஸ் a tributary of Ganges. மேலும் பல இடங்கள் அவரோட நினைவாகவும் அவரோட தியாகத்தின் நினைவாகவும் நிறைய இடங்களை வந்து அவரோட பேர் வச்சு அழைக்கிறாங்க. கல்கட்டாவில் குதிராம் போஸ் மத்திய கல்லூரி கல்கட்டாவில் இருக்கு. ஷாஹித் குதிராம் போஸ் மெட்ரோ ஸ்டேஷன், ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் கல்கட்டாவில் இருக்கு. ஷாஹித் குதிராம் போஸ் ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை அவர் பேர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம குதிராம் போஸ் முசாஃபர் மத்திய சிறைச்சாலை, எங்க அவர் வந்து தூக்கிலிட்டாங்களோ அந்த சிறைச்சாலையும் வந்து இருக்கு. மேலும் குதிராம் போஸ் பூசா ரயில்வே ஸ்டேஷன், வெடிகுண்டு தாக்குதல் நடத்திட்டு எங்க அவரை பிடிப்பட்டாங்களோ அந்த ரயில் நிலையம் இன்னைக்கு வந்து குதிராம் போஸ் பூசா ரயில் நிலையம் என்று அழைக்கப்படுது. பின்னால, அதாவது ஒரு 12 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கலங்கடித்த நமது சூப்பர் ஹீரோ சுபாஷ் சந்திர போஸ்க்கு கூட இவரோட தியாகமும் குதிராம் போஸோட தியாகமும் வீரமும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கலாம். ஜெய்ஹிந்த். நன்றி.